ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவை வீடு. ஸோ இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ பார்க்கலாம். ஸோ நான் வந்து வீட்டில் வந்து சிக்கன் வந்து எப்படி சிக்கன் தந்தூரி வீட்டிலே பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சிக்கன் வந்து 1 kg எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கர்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஸோ அது போட்டுட்டு நம்மளுக்கு இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து சேர்த்துடணும். ஸோ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துட்றேன். ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பைசஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஹோம்மேட் ஸ்பைசஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு காஷ்மீரி சில்லி வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கொரியாண்டர் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து காரம் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் காரம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இது கூட கொஞ்சோண்டு வந்துட்டு நான் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா நான் மேக்னேட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ இது வந்து நல்லா நம்ம மேக்னேட் பண்ணப்போ தான் உள்ளே வந்து ஃபுல்லாக இறங்கி ஜூஸியாக இருக்கும் சிக்கன் வந்து. ஸோ இதை நல்லா மேக்னேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு பிளேட்டில் நான் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு இதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் காலையிலே வச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் பண்ணுறதுக்கோ இல்லை நெக்ஸ்ட் டே பண்ணுறதுக்கோ நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து அன்றைக்கி நைட்டு பண்ணுறதுனால ஸோ நான் வந்து ஒரு 2 to 3 hours தான் அதை வந்து மேக்னேட் பண்ண விட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த தந்தூரிக்கு வந்துட்டு சைடில் வந்து ஒரு சாலட் மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாலட் செய்கிறதுக்கு நான் வந்து ஆனியன், குக்கும்பர், கேரட் இது 3யுமே எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ஆனியனை ஸ்மாலாக கட் பண்ணிவிட்டு ஸோ குக்கும்பரையும் வந்து ஸ்மாலாக கட் பண்ணிவிட்டு கேரட்டையும் வந்துட்டு ஸ்மாலாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் சீவியும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்மாலாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து தயிர், அந்த தயிரில் வந்துட்டு இந்த ஆனியன், குக்கும்பர், கேரட் இது 3யுமே நம்ம போட்டுடலாம். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன், இந்த சாலட்டுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் சீசனிங்க்கு வந்து ஆரிகனோ சீசனிங் எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே வந்துட்டு ஆரிகனோ அதை வந்து நான் ஒரு நமக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது கூட ரெட் ஃப்ளேக்ஸ் வந்து ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதையுமே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சைடாக வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இதை வந்து ஏர் ஃப்ரையர்லேயே தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏர் ஃப்ரையர்லேயே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன், பேன்லேயுமே செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து நம்ம கொஞ்சம் கீ தடவிட்டு இதில் வந்துட்டு ஸோ 180 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ ஒரு சைடுமே 20 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தந்தூரி ரெடி ஆகிடும். ஸோ இதில் வந்து ஒரு பேனில் வந்துட்டு கீ எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா சிம்மிலே வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு நம்ம திருப்பி போட்டோன்னா தந்தூரி வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ இதுதான் தந்தூரி. ஸோ இது வந்து வச்சுட்டு அதில் உள்ள வந்து சாலட் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ ஹெல்த்தி பர்சனாக வீட்டிலே வந்து கிரில்டு சிக்கன் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பை.